ஒற்றுமை அரசாங்கத்தை விட்டு வெளியேறி புதிய அரசாங்கத்தை அமைத்தால் அதற்கு கைமாறாக பிரதமர் பதவியை கூட தருகிறோம் என்று தேசிய முன்னணியை ஒரு தரப்பு வற்புறுத்த முயன்றதாக அதன் தலைவர் டாக்டர் அஹமத் ஜாகிர் ஹமீடி அம்பலப்படுத்தியுள்ளார். அத்தகைய முயற்சியில் எந்த தரப்பு ஈடுபட்டது என்பதை துணை பிரதமருமான ஜாகிர் வெளிப்படுத்தவில்லை. அத்தகைய முயற்சி மேற்கொள்ளப்பட்டது உண்மை என்றும் நடப்பு அரசாங்கத்தை மாற்றுவதற்கு அவர்கள் விரும்பியதாகவும் ஜாகிர் குறிப்பிட்டார். அவ்வாறு செய்தால் தேசிய முன்னணிக்கு பிரதமர் பதவியை தரப்போவதாகவும் வாக்குறுதி அளித்ததாக அவர் தெரிவித்தார். அதற்கு வாய்ப்பே இல்லை என்றும் உங்கள் நேரத்தை வீணடிக்காதீர்கள் என்றும் அவர்களிடம் தாம் தெரிவித்து விட்டதாக ஜாகிர் கூறினார். ஒற்றுமை அரசாங்கத்தை வலிமைப்படுத்த வேண்டும் என்று அம்னோ தலைவருமான ஜாகிர் தெரிவித்தார். நாட்டின் 16வது பொது தேர்தலுக்கு இன்னும் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் இருக்கும் வேளையில் தனது சார்பில் யார் பிரதமர் வேட்பாளர் என்ற போட்டியில் பெரிக்காத்தானின் 2 முக்கிய கட்சிகளான பெர்சாத்துவும் பாஸ் கட்சியும் இறங்கியுள்ளன. அடுத்த பொது தேர்தலில் வெற்றி பெற வேண்டுமென்றால் பெர்சாத்துவுக்கு பாசும், பாசுக்கு பெர்சாத்துவும் தேவைப்படுகிறது. அதனால் இவ்விரு கட்சிகளுக்கு இடையில் யார் பெரியவர் என்ற விவாதம் தேவையில்லை என்று பெர்சாத்து கட்சியின் உச்சமன்ற உறுப்பினர் வான் சைஃபுல் வான்ஜான் தெரிவித்துள்ளார். ஹாங்காங்கில் இருந்து கோலாலம்பூர் வந்து கொண்டிருந்த மலேசியா ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான விமானம் தொழில்நுட்ப காரணத்தினால் வியட்நாமின் ஹோசிமின் நகருக்கு திசை திருப்பி விடப்பட்டது. மொத்தம் 149 பயணிகள் மற்றும் 7 விமான பணியாளர்களுடன் பயணம் செய்து கொண்டிருந்த MH-79 ரக விமானம் மலேசிய நேரப்படி நேற்று காலை 11:40 மணிக்கு ஹோசிமின் நகர விமான நிலையத்தில் பத்திரமாக தர இறங்கியதாக மலேசிய ஏவியேஷன் குழுமம் நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பயணத்தை கோலாலம்பூருக்கு தொடர்வதற்கு முன்னர் தொழில்நுட்ப பிரச்சினைக்கு தீர்வு காணும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவ்விமானத்தின் விமானி விமானத்தை திசை திருப்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நாட்டில் குடியுரிமையற்ற நாடற்றவர்களின் நலன் காக்கும் பணியில் அறம் எனும் பேரியக்கம் செயல்படும் என்று அதன் தோற்றுநரும் ஒற்றுமைத்துறை துணை அமைச்சருமான செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி தெரிவித்துள்ளார். நேற்று அறம் அமைப்பின் அறிமுக விழா தலைநகர் ஜலான் பூத்தாவில் உள்ள தேசிய பழஞ்சுவடி காப்பகமான ஆர்கிப் நகாரா அரங்கத்தில் நடைபெற்றது. அறம் எனும் இந்த அமைப்பு ஒரு இயக்கமாகவோ அரசு சார்பற்ற இயக்கமாகவோ செயல்படும் என்று யாரும் கருத வேண்டாம் என்று குறிப்பிட்ட அவர், இந்நாட்டில் பிறந்த இந்த நாட்டிலேயே குடியுரிமை அற்றவர்களாக இருப்பவர்களுக்கு அறம் அரணாக இருக்கும் என்று செனட்டர் சரஸ்வதி கூறினார். இந்நாட்டில் எண்ணற்ற மக்கள், குறிப்பாக இந்தியர்கள் குடியுரிமை அற்றவர்களாக இருக்கின்றனர். அவர்களுக்கு எத்தகைய உதவிகளை வழங்க முடியும் என்று பல்வேறு திட்டங்களை வகுத்த பின்னர் இந்த அறம் தொடங்கப்பட்டதாக அவர் கூறினார். சிலாங்கூர் மாநிலத்தில் இந்திய தொழில் முனைவோருக்கு உதவ 1 கோடி வெளியில் சிறப்பு நிதியை மாநில அரசு அடுத்த ஆண்டு தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிதி மித்ரா, தெக்குன் நேஷனல், சிலாங்கூர் மாநில அரசின் ஹஜ்ரா அறவாரியம் ஆகிய தரப்பினரின் ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்படும் என்று சிலாங்கூர் மந்திரி பசார் டாக்டர் அமருதீன் ஷாரி தெரிவித்துள்ளார். இம்மாநிலத்தில் உள்ள இந்திய சமூகத்தின் எதிர்காலத்தையும் தலைவிதியையும் மாற்றியமைக்கும் நோக்கில் பிரத்யேகமாக உருவாக்கப்படும் திட்டமாக இது விளங்கும் என்று செந்தோசா தொகுதி ஏற்பாட்டில் நேற்று இரவு நடைபெற்ற தீபாவளி பொது உபசரிப்பில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே அரசாங்கம் ஆட்சி புரியும் காரணத்தால் இரு அரசுகளும் கூட்டாக இணைந்து சமூக மேம்பாட்டிற்கான திட்டங்களை மேற்கொள்வதற்குரிய வாய்ப்பு தற்போது கிட்டியுள்ளதாக அவர் கூறினார். தமிழ் திருவிழா எனும் பழைய பாடல்கள் இசை நிகழ்ச்சி பேச்சாளர் சி பாண்டித்துரையின் ஏற்பாட்டில் புத்ரா உலக வாணிப மையத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது. சிறப்பு வருகை புரிந்த தமிழக திரைப்பட பாடகி ஜெயஸ்ரீயுடன் ராகுல், சந்தோஷ், மலேசிய கலைஞரான தீபன் ஆகியோர் இணைந்து இந்நிகழ்ச்சியை சிறப்பாக படைத்தனர். இந்நிகழ்ச்சிக்கு ஓம்ஸ் அறவாரிய தலைவர் ஓம்ஸ் பா தியாகராஜனின் துணைவியாரும் முன்னாள் தலைமை ஆசிரியருமான திருமதி சந்திரா தேவி சிறப்பு வருகை புரிந்து குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார். சுங்கைசிப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கேசவன், தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்தின் தலைமை நிர்வாகி டத்தோபா சகாதேவன், டத்தின் கனகம் பழனிவேல், டத்தின் கோமதி, YV சிவபாக்கியம் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பாக தமிழக பேராசிரியரும் தமிழக திரைப்பட குணச்சித்திர நடிகருமான பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் சிறப்பு வருகை புரிந்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள
தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.